வணக்கம். வெல்கம் டு அமீரகம் டாக்கீஸ். இந்த வருஷத்தோட கடைசி நாள் விடிஞ்சா நியூ இயர். இந்த வருஷத்துல மொத்தம் ஒரு 280 தமிழ் படங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சுன்னு நான் இன்டர்நெட்ல படித்தேன். நான் அந்த மொத்த 280 படத்தையுமே பார்க்கலனாலுமே நான் பார்த்த தமிழ் படத்துல எனக்கு பிடிச்ச பெஸ்ட் டாப் 10 மூவிஸை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். வாங்க. இந்த டாப் 10 மூவிஸை நான் எப்படி டிசைட் பண்ணேன் அப்படின்னா, தியேட்டர்ல எவ்வளவு நாள் ஓடிச்சு, இல்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை. அதாவது இது பெரிய ஹீரோவோட படம், இல்லைன்னா பெரிய பட்ஜெட்ல வந்த படம், அந்த மாதிரியான எந்த கிரைட்டீரியாவுமே நான் கன்சிடர் பண்ணல. எனக்கு பர்சனலா அந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, எமோஷனலா எனக்கு கனெக்ட் ஆச்சா இல்லையா, அண்ட் படம் பார்த்துட்டு அந்த படம் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறமேலே எப்பயாவது போர் அடிச்சதுன்னா நானே அந்த படத்தை திருப்பி போய் சில சீன்ஸ்லாம் போட்டு பார்த்தேன்னா, அந்த மாதிரியான சில கிரைட்டீரியா வச்சு தான் இந்த டாப் 10 லிஸ்ட்டை நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நீங்க எதிர்பார்க்குற உங்களோட ஃபேவரட் ஹீரோவோட படமோ, இல்லைனா எல்லாருமே பயங்கரமா எதிர்பார்த்து ரிலீஸ் ஆன படங்களோ இந்த லிஸ்ட்ல இல்லாம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை முழுக்க நான் என்னோட பர்சனல் சாய்ஸ் அண்ட் ரசனைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நானுமே சில பெரிய படங்களுக்காக வெயிட் பண்ணி பயங்கரமா ஹைப் ஆகி அது தியேட்டர்ல போய் படம் பார்த்ததுக்கு அப்புறமேலு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் கூட ஆயிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால முழுக்க எந்த படம் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற அடிப்படையில மட்டும்தான் இந்த லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். 10வது இடத்துல இருக்கிற அந்த படம் ஆக்சுவலா அந்த ட்ரெய்லர் பார்த்தபோது எனக்கு பெருசா எதுவும் அப்பீல் ஆகல. நான் எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம தான் தியேட்டர்ல போய் உட்காந்தேன். ஆனா இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸ். ஏன்னா நம்ம பார்த்து ரசிச்ச இந்த பழைய கமர்ஷியல் ஃபார்முலா இருக்குல்ல, அதை திருப்பியும் நம்ம கண்ணு முன்னாடி காமிச்ச படமா தான் இது எனக்கு இருந்தது. அதனாலேயே அந்த கமர்ஷியல் நாஸ்டாலஜிக் ஃபீலிங் இந்த படத்தை பார்க்குறப்ப எனக்கு வந்தது. ஸோ 10வது இடத்துல இருக்கிற அந்த படம் நம்பர் 10. அடுத்ததா 9வது இடம். இந்த படத்தை நான் ஏன் இந்த 9th பிளேஸ்ல வச்சேன் அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்பையும் சரி, ட்ரெய்லர் பார்க்குறப்பையும் சரி, பெருசா எனக்கு ஒரு அப்பீல் ஆகல. இந்த படத்தை நான் தியேட்டர்ல கூட போய் பார்க்கல. ஃப்ரெண்டு ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு தான் நான் ஓடிடியில் பார்த்தேன். பட் உண்மையிலேயே ஓடிடி பார்த்தப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டுமே அப்படிதான் நான் நினைச்சேன். நல்ல பிளசண்டா ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவி, பெரிய ஸ்டார் காஸ்ட் எதுவுமே இல்லாம, ஆனா தெரிஞ்ச முகங்களை மட்டுமே வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூவியா எடுத்திருந்தாங்க. ஸோ 9th பிளேஸ்ல இருக்கிற அந்த படம் நம்பர் 9. அடுத்ததா 8வது இடத்துல நான் வச்சிருக்கிற இந்த படம் நான் ட்ரெய்லர் பார்த்துட்டே பயங்கரமா ஹைப் ஆனேன். ஏன்னா இந்த படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லர்லேயே கிளீனா தெரிஞ்சிருச்சு. எனக்கு பர்சனலா ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன்ங்கிறது கொஞ்சம் பிடிச்ச ஜானர். அந்த காலத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது, அதுவும் இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அப்படிங்கிறதுனால உண்மையிலேயே என்ன நடந்தது, யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்தேன். படம் மர்டர் மிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட்லாம் தாண்டி பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் ஆக்டர் அந்த மாதிரியான அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அது இந்த படத்துல இருந்து வந்த நடிகர்களுக்கு தான் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 8வது இடத்துல இருக்கிற அந்த படம் நம்பர் 8. அடுத்ததா 7வது இடம். இந்த படம் என்னோட பர்சனல் ஃபேவரட் தான். சோஷியல் மீடியால இந்த படத்தை போட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த படம் கொஞ்சம் எமோஷனலா எனக்கு கனெக்ட் ஆச்சு. பட் சோஷியல் மீடியால இது பயங்கரமா ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறமேல தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னன்னா, பிராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ்ங்கிறத ஒரு விஷயத்தையும் நம்ம சினிமால எடுத்துக்கணும். நம்ம கமர்ஷியல் சினிமாக்கு மட்டும் தான் எந்த விதமான கிராமரும் கிடையாதுங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஃபீல் குட்ங்கிற ஒரு மூவி ஜானர்களை போனாலுமே இந்த பிராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ், நடைமுறை சாத்தியம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இந்த படம் மூலமா தெரிஞ்சது. ஏன்னா இந்த படத்துல இது கதையா பாக்குறப்போ நல்ல ஒரு அழகான ஒரு கதையா இருக்கு. பட் ரியல் லைஃப்ல நம்ம இப்படி பண்ணுவோமா அப்படின்னா ரொம்ப சந்தேகம் தான். பட் இருந்தாலுமே ஒரு படமா எனக்கு நல்ல எமோஷனலா கனெக்ட் ஆன படம்னு நான் சொல்லுவேன். பாட்டுமே இந்த படத்துல ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ 7வது இடத்துல இருக்கிற அந்த படம் நம்பர் 7. அடுத்ததா 6வது இடம். இந்த படம் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு பெருசா அப்பீலே ஆகல. என்னடா திருப்பியும் ஒரு பேய் படமா அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் மைண்ட்ல இருந்தது. இன்ஃபேக்ட் அதை தியேட்டர்ல பார்க்கவும் இல்லை. பட் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேலு அதே மாதிரி தான் ஃப்ரெண்டு ஒருத்தர் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஓடிடியில் பார்த்தா முதல் 30-40 மினிட்ஸ்க்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல ஒரு பேய் படம் மாதிரி கொண்டு போயிருந்தாலுமே படம் ஆக்சுவல் கோருக்குள்ள போன உடனே அதோட ஜானரே மாறிடுச்சு. நல்ல சிம்பிளான ஒரு சைஃபை மூவி, அதே நேரத்தில் கொஞ்சம் ஃபீல் குடான சில விஷயங்கள், அப்புறமேல் ஃபேமிலி எமோஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா பெஸ்டான ஒரு வாட்சா இருந்தது எனக்கு ஓடிடியில் பார்க்கறதுக்கு. இந்த படம் 6வது பிளேஸ். இந்த படம் 5th பிளேஸ்ல நான் சொல்லுவேன்.
ஏன்னா இந்த படம் உண்மையிலேயே ட்ரெய்லர் பாக்குறப்போ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, கண்டிப்பா இந்த படம் வந்துச்சுன்னா போட்டு அடிக்க போறாங்க சோசியல் மீடியால அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். ஏற்கனவே பார்த்த சில சீன்ஸ் மாதிரியோ இல்ல பார்த்த சில படங்கள் மாதிரியோ தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். பட் இந்த படத்துல இருக்கிற ஒரு பாட்டு பயங்கரமான ஹிட் ஆச்சு. ஸோ அந்த ஒரு பாட்டுக்காகவே எல்லாருமே போய் படம் பார்த்தோம். பட் அந்த படம் நம்மள சின்னதா சர்ப்ரைஸ் பண்ணுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் கொஞ்சம் ட்ரிக்கியான சப்ஜெக்ட் உள்ள ஒரு படம் தான். பட் இந்த படத்தை வந்து ஸ்கிரீன் பிளே மூலமா கொஞ்சம் காமெடி, அங்கங்க வந்து ட்விஸ்ட், அது முக்கியமா அந்த லீட் ஆக்டர் பண்ற அந்த சின்ன சின்ன சேட்டைகள் இதெல்லாம் வந்து நம்மள பாக்குறதுக்கு கொஞ்சம் என்கேஜிங்காவும் என்டர்டைனிங்காவும் ஆக்கிருச்சு. எனக்கு பர்சனலா இந்த படம் ஏன் 5th பிளேஸ் அப்படின்னா, போர் அடிச்சதுன்னா அப்பப்போ சில சீன்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கலாம், நல்லா ஃபன்னியாவும் காமெடியாவும் இருக்கும். ஸோ அதனால இந்த படம் வந்து 5th பிளேஸ். Number 5. அடுத்தது 4வது இடம். 4வது இடத்துல வந்திருக்கிற இந்த படம் கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல கடைசியா வந்த படம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்பதான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. பயங்கரமான ஒரு இன்டென்ஸ் போலீஸ் ஸ்டோரி. ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு தெரியாத சில விஷயங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயா இல்லைன்னா ஜுடிஷியல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த படம் வந்து ரொம்ப கிளியரா சிம்பிளா புரியுற மாதிரி எடுத்து சொல்லுச்சு. இதுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சின்ன பாலிடிக்ஸ், அப்புறம் ஸ்டோரி, அப்புறம் எமோஷன்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஸோ எனக்கு இந்த படம் வந்து 4th பிளேஸ் கொடுக்கணும்னு தோணுச்சு. அந்த படம் Number 4. அடுத்து 3வது இடம். இந்த படம் வந்து உண்மையை சொல்லணும்னா ட்ரெய்லர் வந்ததும் எனக்கு தெரியாது, தியேட்டர்ல வந்ததும் தெரியாது. ஓடிடியில வந்ததுக்கு அப்புறமேல் தான் பயங்கரமான வேர்ட் ஆஃப் மவுத்ல இந்த படத்தை பத்தி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க, முக்கியமா சோசியல் மீடியால. ஸோ அது மூலமா தான் அகைன் ஒரு ஃப்ரெண்டு மூலமா இந்த படம் தெரிய வந்தது. இந்த படம் பார்த்தா பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், பயங்கரமான மைண்ட் ப்ளோயிங் கிளைமேக்ஸ். எனக்கு மர்டர் மிஸ்ட்ரியில ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப நாளைக்கு அப்புறமேலு கொஞ்சம் வித்தியாசமான ஸ்கிரீன் பிளேல பார்த்த படமா இந்த படம் இருந்தது. அந்த படம் வந்து Number 3. அடுத்தது 2வது இடம். இந்த படம் வந்து எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். இந்த வருஷம் வந்த படத்திலேயே இந்த படம் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமா இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஏன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான, ஒரு அழகான ஒரு ஃபீல் குட் மூவியா தான் இந்த படம் வந்தது. நல்ல காமிக்கலா, ஃபன்னியா, நம்மளை வந்து சிரிக்க வச்சது, எமோட் பண்ண வச்சது, இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் எமோஷன்ஸ் இந்த படம் கிரியேட் பண்ணுச்சு. அந்த 2வது இடத்துல உள்ள படம் Number 2. அடுத்தது முதலிடம். இந்த படம் வந்து கமர்ஷியல் படத்திலேயே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மூவின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல நடிச்ச ஹீரோவா இருக்கட்டும் இல்ல டைரக்டரா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்கும் வந்து இது 2வது மூவியும் என்னமோ தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பெரிய ஸ்டார்ஸ் யாருமே இல்லாம ரொம்ப சிம்பிளா ஒரு படம் 2 படம் நடிச்சவங்களே வச்சு ஒரு கமர்ஷியலான ஒரு மூவியை கிரியேட் பண்ணி அதை பிளாக் பஸ்டரும் ஆக்க முடியும் அப்படின்னா அதுக்கு இந்த படம் தான் சரியான எக்ஸாம்பிள். ஆனா இந்த படம் ட்ரெய்லர் வந்தப்போ இது கிரியேட் பண்ண வேவ் வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா படம் ட்ரெய்லர் பார்த்தவங்க எல்லாருமே சோசியல் மீடியால இந்த படத்தை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஏன்னா ஏற்கனவே வந்த ஒரு படம் அதே மாதிரிதான் இது இருக்க போகுது, இது வந்து யங்ஸ்டர்ஸ் ஸ்பாயில் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. இது ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் தான். ஏன்னா வேற மாதிரி டீஸ் பண்ணிட்டு படத்தை ஆக்சுவலா வேற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா படம் சொல்ல வந்த கருத்தே வேற. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா, அதே நேரத்துல கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்கு வேணுங்கிற எல்லா விஷயமும் படத்துல வச்சு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இந்த வருஷத்துல இந்த படம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு பர்சனல் ஃபேவரட்டா 1 and 2 எப்பவுமே இருக்கும். ஏன்னா எப்பெல்லாம் போர் அடிச்சதோ ஓடிடியில நம்மளுக்கு வேணுங்கிற சீன்ஸை போட்டு பார்க்கலாம், அவ்வளவு என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற அந்த படம் Number 1. நான் முதல்லயே சொன்ன மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த டாப் 10 லிஸ்ட் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட் இந்த வருஷத்துக்கு. எனக்கு எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ இந்த படங்கள் இருக்கிற சீன்ஸ்லாம் எடுத்து நான் ஓடிடியில போட்டு பார்ப்பேன். ஸோ உங்களுக்கும் இந்த லிஸ்ட் சிங்க் ஆச்சா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு டாப் 10 மூவிஸ்ங்கிறது உங்க மைண்ட்ல இருக்கும் இல்லையா? ஸோ நான் சொன்ன லிஸ்ட்டும் உங்க மைண்ட்ல இருக்கிற லிஸ்ட்டும் சிங்க் ஆச்சா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஹாப்பி நியூ இயர்.